டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தைராய்டு இருக்கிறது வந்து தெரியும். ஆக்சுவலாக இந்த கிளாண்ட் வீங்குறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் அப்நார்மல் அதோட ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு கிடையவே கிடையாது. இதில் T3 T4 அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் தைராக்சின் ஹார்மோன், மெயின் ஹார்மோன் அதுதான். இதுல அதிக அளவு பெண்கள் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தான். சிவியர் ஹைப்போதைராய்டு அப்படின்னு இருக்கு. இதுல என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் அப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல ஓவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு வந்து ஏற்படும். 14வது நாள் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு ஒரு ஸ்டேஜில் நின்றும். அதுதான் யூஸ்வலாக நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. உடல் பருமன் வந்து ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோனும் ஜாஸ்தியாக இருக்குது, PCOS பிரச்சனையும் இருக்கு. கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அடிக்கடி வந்து மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ஷன் வந்து ஏற்படுறது, கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும், முடி கொட்டுற மாதிரி இருக்கும், ஸ்கின்லாம் கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி இருக்கும். வெறும் மல்லி குடிநீர், மல்லி டீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மல்லி டீ, சீதா இலை டிகாஷன், அற்புதமான சித்த மருந்துகள்லாம் வந்திருக்கு. TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. யூஸ்வலாக இது பெண்களுக்கு இதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். எப்போ பெண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா திடீர்னு பார்த்தா நல்ல டயட்டில் தான் இருப்பாங்க, இல்லை பெருசாக எதுவும் தவறாக எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆனால் வெயிட் ஏறிக்கிட்டே போவாங்க. இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, ஹெவியாக வந்து பீரியட்ஸ் அப்போ ஃப்ளோவாக இருக்குது, இல்லை குழந்தை பிறப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அப்படிங்கிறப்ப தான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தைராய்டு இருக்கிறது வந்து தெரியும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, மெயினாக இருக்கக்கூடிய மித் என்ன அப்படின்னா தைராய்டு இருக்கு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வீங்கி இருந்தால் அவங்களுக்கு தைராய்டு இருக்குது, வீக்கம் இல்லைன்னா தைராய்டு இல்லை அப்படின்னா. நான் வெயிட் ஏறிக்கிட்டு போயிடுறேன், எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, இல்லை ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, தைராய்டாக இருக்குமா அப்படின்னு பொதுவாக சகோதரிக்குள்ளேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ பேசிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு இல்லையே, எனக்கு தொண்டை பக்கத்தில் வீக்கம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த கிளாண்ட் வீங்குறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் அப்நார்மல் அதோட ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு கிடையவே கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாண்ட் வந்து வீக்கம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் செக்ரீஷனு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீக்கம் அப்படிங்கிறது தொண்டை பகுதியில் இருக்கவே இருக்காது, ஆனால் ஹார்மோனல் செக்ரீஷன் அப்படிங்கிறதும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் நார்மலாக வந்து இருக்காது. ஸோ அதனால ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன் பெண்களை பயங்கரமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வெறும் பீரியட்ஸ், வெறும் உடல் பருமன் அப்படிங்கிறது கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பெரிய உறுப்புகள்ல இருந்து சின்ன செல் வரை வந்து இதோட ஆதிக்கம், தைராய்டு ஹார்மோனோட ஆதிக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தைராய்டு ஹார்மோனோனே நம்ம யூஸ்வலாக தைராய்டால பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்போம் அப்படின்னா டெஸ்ட் பார்ப்போம். ஸோ T3 T4 TSH அப்படின்னா இதில் T3 T4 அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் தைராக்சின் ஹார்மோன், மெயின் ஹார்மோன் அதுதான். இதில் இந்த TSH அப்படிங்கிறது இந்த T3 T4 ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ இந்த T3 T4 ஹார்மோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் வந்து சப்போஸ் குறைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லெவலில் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ இது நார்மலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நிறைய ப்ரெஷர் போடும். ஸோ ப்ரெஷர் போட்டு அழுத்தம் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் அப்போ அது ஜாஸ்தியாகும். அதனால TSH லெவல் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது ஹைப்போதைராய்டு, அதாவது அவங்களுக்கு தைராக்சின் ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது, T3 T4 அதிகமாக இருக்குன்னா அதை கொஞ்சம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆகும். அப்போ TSH வந்து குறையும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதிக அளவு பெண்கள் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தான். இந்த ஹைப்போதைராய்ட்லேயே முதல் வகை ஒன்று இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த T3 T4 ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கும். ஆனால் TSH மற்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 அந்த லெவலில் வந்து இருக்கும். அது பேர் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு. அது ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மெடிசன்ஸும் தேவையில்லை. நார்மலான நம்ம டயட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஹைப்போதைராய்டு அப்படின்னு இருக்கு. இதுல என்ன ஆகும் அப்படின்னா TSH லெவல் ரொம்ப எக்ஸஸா வந்து ஏறி போயிருக்கும். இது இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம இருக்கிறது நமக்கு தெரியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு தைராய்டு ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம தைராய்டு செல்களை வந்து பாதிச்சு ஹார்மோனல் சுரக்கிறத வந்து பாதிக்கும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தைராய்டு மாத்திரைகளை மற்றும் குழம்புக்கு உப்பு போடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருப்போமே தவிர அந்த பேசிக் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதே கிடையாது. தைராய்டு ஆன்டிபாடிஸை நார்மல் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறது கிடையாது. தைராய்டு ஆன்டிபாடிஸை நார்மல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். நம்ம லெவலையும் குறைக்க முடியும். ஸோ அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த தைராய்டு பாதிப்பால், அதாவது ஹைப்போதைராய்டு பாதிப்பால் பெண்களுக்கு உடல் பருமன், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா மாதவிடாய் கோளாறு, அதாவது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறது, ஹெவியாக வந்து ஃப்ளோ இருக்கிறது, அல்லது குழந்தையின்மை, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் பெரிதளவில் என்ன அப்படின்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் போன்ற ஹார்மோனை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ இது என்ன ஒரு கண்டிஷனை உண்டு பண்ணும்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து ஏற்படுத்தும். இவங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் ஆன் ஓவுலேட்ரி சைக்கிள் அப்படின்னு வந்து ஏற்படும். ஸோ ஆன் ஓவுலேட்ரி சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 14வது நாள் வரை பெண்களுடைய கருமுட்டை அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். 14வது நாள் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு ரப்சர் ஆகும். ரப்சர் ஆகி கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகணும். இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தைராய்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜில் நின்றும். அதுதான் யூஸ்வலாக நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பீரியட்ஸ் மற்றும் ஆரம்ப ஸ்டேஜில் வர ஆரம்பிக்கும். அதற்கடுத்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த நீர்க்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் என்ன பண்ணும், அதோட சுரப்பு என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு உடம்புல வந்து அதிகமாக ஃபேட்டை வந்து டெபாசிட் பண்ண வைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் நார்மலாகவே உடல் பருமன் வந்து ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோனும் ஜாஸ்தியாக இருக்குது, PCOS பிரச்சனையும் இருக்குது. இதனை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படும். ஸோ உடல் பருமன் ஏன் இப்படி அன்கன்ட்ரோலபிளாக வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குங்கிறப்ப தான் நம்ம இதோட ரூட் காஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டை வந்து பார்ப்போம். ஸோ அதனால என்ன அப்படின்னா உடல் பருமன் ஏறுது, ஆரம்ப ஸ்டேஜில் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்கரை நோயாளியை எப்படி அணுகுவோமோ அதே மாதிரி ஒரு அணுகுமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகி இந்த தைராய்டையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த தைராய்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஓகே திருமணம் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அடிக்கடி வந்து மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ஷன் வந்து ஏற்படுறது, அது மாதிரி குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் சரியில்லாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதற்கு காரணமும் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GnRH அப்படின்னு சொல்லுவாங்க, கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியையும் கொஞ்சம் வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ அதனால என்ன அப்படின்னா தைராய்டு இருக்குது சப்கிளினிக்கல் ஸ்டேஜுங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும், முடி கொட்டுற மாதிரி இருக்கும், ஸ்கின்லாம் கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா தைராய்டு லெவலை கரெக்டாக செக் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே சப்கிளினிக்கல் அப்படிங்கிறப்ப ஒன்றும் பெருசாக மருந்துகள்லாம் தேவையில்லை.
வெறும் மல்லி குடிநீர், மல்லி டீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மல்லி டீ, சீதா இலை டிகாஷன். ஸோ இதை மட்டும் நம்ம காலை மாலை இருவேளை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத உணவு முறைகள், துரித உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே நம்ம நார்மல் ஆகிடும். இல்லை அதையும் தாண்டி கொஞ்சம் ஹைப்போதைராய்டாக இருக்குது, ஆனால் இன்னும் பெருசாக ஆன்டிபாடிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அற்புதமான சித்த மருந்துகள்லாம் வந்திருக்கு. நார்மலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மந்தாரை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதிலிருந்து செய்யப்படக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது. யூஸ்வலாக இந்த மந்தாரை இலையை பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அதில் செய்யப்பட்ட மருந்துகள், கலர்ச்சி போன்றவை சேர்ந்த மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தைராய்டு, இந்த ஹைப்போதைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலுக்கு வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களே டாக்டர், ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் இல்லைன்னா தைராய்டிட்டிஸ், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு நம்ம மருந்துகளுடன் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ டயட் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக உடம்புல வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் வந்து குறைக்கணும். அதிகமாக மாவுச்சத்து இல்லாத ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த தைராய்டு ஆன்டிபாடிஸும் வந்து நார்மல் ஆகும். ஸோ அதனால ஹைப்போதைராய்டு இல்லை தைராய்டு அப்படிங்கிறது லைஃப் லாங்காக மெடிசின்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தைராய்டு வந்த பெண்கள் ஐயோ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆயிடுச்சு, ஏன்னா பீரியட்ஸ் மற்றும் இர்ரெகுலர் ஆகிறது கிடையாது, அதனுடன் உடல் பருமன் மற்ற பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்கும். கன்சீவ் ஆகிறதுல கடினம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கன்சீவ் ஆனால் யூஸ்வலாக அவங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, இல்லை குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் ஏற்படுறது போன்றவே இருக்கும். ஸோ நமது டிசிஹெச் மருத்துவமனையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஹேபிச்சுவல் அபார்ஷன் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு காரணமே தெரிஞ்சிருக்காது, இல்லை சில பேருக்கு காரணம் தெரியும் ஆனால் மருந்து மாத்திரைகள் எதுவும் பெருசாக எடுக்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க தைராய்டில் நார்மலாக நம்ம கொண்டு வரும் பொழுது அவங்க இயற்கையாக வந்து கன்சீவ் ஆவாங்க. அப்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிச்சுவல் அபார்ஷன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. குழந்தையும் வந்து நார்மலாக வந்து டெலிவர் ஆகும். ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறத நம்ம உரிய காலத்தில் விழித்து கொள்ளணும். ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். நன்றி.